இருக்கிறதோ, எது இந்த பூமியின் தோற்றத்திற்கு மூலகாரணமாக இருக்கிறதோ, எது இந்த உலகத்தை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறதோ, எல்லா உயிர்களுக்குள்ளும் இணைந்து நின்று இந்த உலகத்தை படைத்துக் கொண்டிருக்கின்ற பரம்பொருள் என்வோம். மூச்சாய், உணர்வாய், உடலாய், மனமாய் இருந்து நம்மை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கும் பரம்பொருள் எதுவோ, எதை பரமாத்மாவிற்கெல்லாம் மூலம் என்று அறிகின்றோமோ, அந்த பரமாத்மாவின் திருவடியில் இருந்து தன்னை அறிந்து கொண்டவன் சித்தனாகின்றான். தன்னை அறிந்து தனக்கு உண்டான படைப்புக்கான தலைவலி அறிந்தவனும் சித்தனாகின்றான். இதற்கெல்லாம் மூலமாக இருக்கின்ற பரமாத்மாவாகி வேதகிரீஸ்வர பெருமானுடைய திருவடியில் இன்று சித்தகணங்களின் வருகைக்காக நாம் கூடியிருக்கிறோம். இந்த உலகம் யோகிகளால் உருவாக்கப்பட்டது. ஞானிகளும் சித்த பெருமக்களும் யோக புருஷர்களும் அணுவணுவாக நம்மை இந்த உலகத்திற்கு படைத்து அருளியிருக்கிறார்கள். அழியாத பரம்பொருள் ஒன்று உண்டென்றால் அது மலை மீது விட்டிருக்கும் பரமேஸ்வரனாகிய வேதகிரீஸ்வர பெருமான் மட்டுமே. ஆதி அந்தம் எதுவும் இல்லாத பரம்பொருளாக இருக்கின்ற அண்ணனுடைய திருவடியில் பரிபூர்ணமாக சரணாகதி அடைகின்றது. இந்த உலகமானது தோன்றி வருகின்ற தன்மை கொண்ட படைப்புகளை நோக்கி நாம் கவரப்படுகின்ற போதெல்லாம் படைப்பவனை மறந்து விடுகின்றோம். அதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பூமியில் சித்த பெருமக்கள் எல்லாம் நம்மை நாடி வந்து நம்முடைய குறை தீர்ப்பதற்காக இங்கே எழுந்தருள் இருக்கிறார். இன்று மலைமேல் இருக்கின்ற சித்த புருஷர்கள் எல்லாம் ஒன்று கூடி பரமேஸ்வரனுக்கு பூஜைகள் செய்தது 2 மணி 2 நிமிடத்திற்கு இங்கே வந்து இறைவனை கிரிவலமாக பிரதட்சணம் செய்து இருக்க எண்ணி இருக்கிறார். இந்த